வணக்கம். 8ஆம் வகுப்பு புள்ளியியல் பயிற்சி 6.1 உள்ள முதல் கணக்கு. முதல் கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா வட்ட விளக்கப்படத்தை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு 5 கோடிட்ட இடங்கள். வேறொருவரால் முன்பே சேகரித்து வைத்திருக்கும் தரவுகள் இரண்டாம் நிலை தரவு. நம்மளே தயாரிக்கிறது முதல் நிலை தரவு, வேறொருத்தவங்க வச்சுருக்கிற தரவு வந்து இரண்டாம் நிலை தரவுன்னு சொல்லுவாங்க, இந்த டேட்டாஸ். அதுக்கடுத்தது 25 to 35 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பிரிவு இடைவெளி, இதை பிரிவு இடைவெளின்னு சொல்லுவாங்க. இந்த பிரிவு இடைவெளியில் இதை வந்து கீழ் எல்லைன்னும் பெரிய நம்பரை மேல் எல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போது இங்கே உள்ளது கீழ் எல்லை, இது வந்து மேல் எல்லை. அப்போ இந்த பிரிவு இடைவெளியில் மேல் எல்லை என்னது 35. அதுக்கடுத்தது இந்த 3வது கணக்கு பாருங்கள். வீச்சு, சில எண்களை கொடுத்துட்டு வீச்சு கேட்டிருக்காங்க. வீச்சு வந்து 7ஆம் வகுப்புலேயே படிச்சிருக்கீங்க. பெரிய எண்ணிலிருந்து சின்ன எண்ணை கழிச்சிடணும். கொடுக்கப்பட்ட டேட்டாஸில் உள்ள பெரிய எண் எது 200, சிறிய எண் எது 3. அப்போ 200லேருந்து 3 கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 197 வரும். சிலவங்க இது போட்டிருக்கிறதால 197 நினச்சிப்பாங்க. ஆனால் வந்து பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்கணும். அதுக்கடுத்தது பாருங்கள், 4வது கேள்வி. பிரிவு அளவு 10 மற்றும் வீச்சு 80. இப்போ வீச்சு வந்து 80, பிரிவு அளவு வந்து 10னாக்கா 10 பிரிக்கிறோம். அப்போ எத்தனை ஐட்டமாக பிரிக்கலாம், எத்தனை பிரிவாக பிரிக்கலாம்னாக்கா 8. 80 வந்து 8 பிரிவாக பிரிக்கலாம். வட்ட விளக்கப்படம் என்பது ஒரு வட்ட வடிவிலான ஒரு வரைபடமாகும். இதுதான் இந்த 5 கோடிட்ட இடங்கள். அடுத்தது சரியாக தவற பாருங்கள். உள்ளடக்கிய தொடர். உள்ளடக்கிய தொடர் ஒரு தொடர்ச்சியான தொடர் ஆகும். தொடர்ச்சியான தொடர் கிடையாது, இது தொடர்ச்சியற்ற தொடர். இந்த தொடர் வந்து 2 வகைப்படும். ஒன்று உள்ளடக்கியது, விளக்கிய தொடர் ஒன்று. இந்த விளக்கிய தொடர் தான் தொடர்ச்சியான தொடர். உள்ளடக்கிய தொடர் என்பது தொடர்ச்சியற்ற தொடர். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 25 to 35ன்னு பார்க்குறீங்க. அடுத்த பிரிவு இடைவெளி வந்து 35லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 35லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 35 to 45 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த உள்ளடக்கிய தொடரில் என்னது தொடர்ச்சியான தொடர்னா கண்டினியூஸாக 35 to 45ன்னு ஸ்டார்ட் ஆகிறது தான் உள்ளடக்கிய தொடர். இது நீங்கள் விட்டு தொடர்ச்சி அற்ற தொடர் தான் வரும். உள்ளடக்கிய தொடர் என்பது தொடர்ச்சி. இப்போ 35லேருந்து ஸ்டார்ட் ஆகாது, இது வந்து 36 to 45ன்னு வரும். அதனால் இது வந்து தொடர்ச்சியான தொடர் இல்லை, தொடர்ச்சி அற்ற தொடர். அதனால் இது தவறு. உள்ளடக்கிய தொடர் என்பது தொடர்ச்சி அற்ற தொடர். இது தொடர்ச்சியான தொடர்னு கொடுத்துருக்கிறதால தவறு. வட்ட விளக்கப்படம் மூலம் மொத்த பகுதிகளின் கூறுகளை ஒப்பிட்டு பார்க்க முடியும். அது செஞ்சிடலாம். நம்ம மொத்தம் எவ்வளோ %, 360 டிகிரியான்னு பார்த்துட்டு கம்பேர் பண்ணி எது வந்து அதிக அளவில், அதுக்காக தான் வட்ட விளக்கப்படமே போடுறது. ஊடகம் மற்றும் தொழில்துறை என்ன வட்ட விளக்கப்படத்தை பயன்படுத்துகின்றனர். உங்களுக்கு புக்கில் வந்து ராங்குன்னு கொடுத்துருக்கு, ஆனால் அது வந்து ரைட் ஆன்சர். ஊடகம் மற்றும் தொழில்துறை எல்லாமே என்னது இந்த பை டயக்ராம் வச்சு தான் அது வந்து பார்க்குறாங்க. அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வட்ட விளக்கப்படம் என்பது வட்டத்தை பல்வேறு வட்டக்கோண பகுதிக்கு கூறுகளாக பிரிப்பது. இதில் 4 டேஷ் தான் 4 சரியாக தவறாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புக் பேக் ஆன்சரில் 5 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அது தவறாக கொடுத்துருக்காங்க. இந்த 4th ஒன் வந்து பல்வேறு கூறுகளை கொண்டுள்ளது, இது ரைட். ஃபஸ்ட்டு மட்டும்தான் தவறு, மீதி 3 சரியான பதில். அடுத்தது பாருங்கள். அடுத்தது 3வது கேள்வி. 25 குடும்பங்களில் உள்ள குழந்தைகளுடைய எண்ணிக்கை 6ஆம் வகுப்புலேயே நீங்கள் அதை படிச்சிருக்கீங்க. நிகழ்வெண் பரவலை பற்றி 6ஆம் வகுப்புலேயே படிச்சிருக்கீங்க. இப்போ பாருங்கள், 130 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் எத்தனை குழந்தைங்க இருக்குது அப்படின்னு ஒரு 25 ஃபேமிலிஸை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறாங்க. அந்த 25 ஃபேமிலிஸ்லையும் ஒரு குடும்பத்தில் 1 இருக்குது, ஒரு குடும்பத்தில் 3 இருக்குது, ஒரு குடும்பத்தில் குழந்தை இல்லை. அந்த மாதிரி 25 குடும்பங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக் போட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம பார்த்த உடனே புரிகிற மாதிரி எப்படி நிகழ்வெண் பரவல் அட்டவணையை இந்த டேட்டாஸ்க்கு, நம்ம இந்த 25 டேட்டாஸ்க்கு எப்படி நிகழ்வெண் பரவல் அட்டவணையை தயார் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், டேட்டாஸை நம்ம எழுதிடணும். டேட்டாஸை லைனாக எழுதிடணும். எழுதிட்டு நம்ம என்னது, நம்ம 0வில் ஸ்டார்ட் ஆகுது, 6ல் முடியுது. அப்போ எது ஹையஸ்ட் ரேஞ்சுன்னு பார்த்துக்கணும். இதனுடைய ரேஞ்சை ஃபஸ்ட்டு குழந்தையே இல்லை, ஒரு குடும்பத்துக்கு 6 குழந்தைங்க இருக்குது. அப்போ 0, 1, 2, 3ன்னு சொல்லிட்டு நிகழ்வெண்ணை எழுதிக்கணும். நிகழ்வெண் குறிகள், நேர்கோட்டு குறிகளை இங்கே எழுதிக்கணும். எழுதிக்கிட்டாக்கா இப்போ ஃபஸ்ட்டு நம்பரை இதை எடுத்துக்கணும். 1 அப்படின்னு வந்தால் 1க்கு நேராக இங்கே ஒரு கோடு போட்டுக்கணும். 3ன்னு வந்தால் 3க்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கணும். 0ன்னு வந்தால் 0க்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கணும். அதே போல் ரிப்பீட்டடாக வருது பாருங்கள். இப்போ பாருங்கள் 2 பாருங்கள், 2 எத்தனை டைம் வருது பாருங்கள். இந்த 2 1 2 3 4 5 6 முறை வருது. அப்போ என்ன செய்யணும், 4 தடவை போட்டு இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். 5ன்னு பார்க்குறது ஈஸியாக அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதே போல் எது 6 குழந்தைங்க உள்ள ஃபேமிலி ஒரே ஃபேமிலி தான், அதனால் 1 வரும். அப்போ குழந்தைங்களே இல்லாத குடும்பம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 குடும்பம் வருது. அதே போல் 6 குடும்பம் வருது, 4 வருது. இதெல்லாம் டேட்டாஸை பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபேமிலியில் அவங்க டேட்டாஸ் எடுத்துருக்காங்களோ அது உங்களுக்கு கண்டுபிடிச்சிக்கணும். மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை இங்கே வந்துடும். அப்போ என்னது 25 ஃபேமிலியில் எத்தனை பிள்ளைங்க இருக்குன்னு இல்லை, எத்தனை ஃபேமிலிஸ் இங்கே வந்து இருக்காங்க அப்படின்னு நம்ம 6 பிள்ளைங்க உள்ள குடும்பம் வந்து 1. அந்த மாதிரி நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். இதை பார்த்தோடனே 0
இது வந்து சின்ன ஒரு லெவலில் இருந்தீங்கன்னா அதிக அளவில் ஒரு 500 பேருக்கு பார்க்கும்போது நம்ம ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். இதுனா டக்குன்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ குழந்தையே இல்லாத ஃபேமிலினா 2 ஃபேமிலி இருக்குது. அப்போ 3 குழந்தைங்க உள்ள ஃபேமிலி எத்தனை இருக்குதுன்னு பார்த்தா 4. டக்குன்னு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இந்த நிகழ்வின் பரவல் அட்டவணை பயன்படுகிறது. இந்த நேர்கோட்டு குறிகள் பயன்படுகிறது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.